நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சியில் இன்று ஆலோசனை நேரம் பகுதி. இன்றைய ஆலோசனை நேரம் பகுதியில் இயன்முறை மருத்துவம் குறித்து, அதாவது பிசியோதெரபி மருத்துவம் குறித்து ஆலோசனைகளை ஆன்றோர்களுக்காக வழங்க நேர்காணலில் இணைகிறார் மருத்துவர் S ரகுராமன் ஐயா. இவர் விளையாட்டு இயன்முறை மருத்துவ படிப்பை நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முடித்த முன்னாள் மாணவர். கடந்த 20 ஆண்டுகளாக காரைக்குடி மக்களுக்கு தன்னுடைய சேவையை ஆற்றி வருகிறார். பிசியோ ஃபவுண்டேஷன் வழங்கும் சிவகங்கை மாவட்ட அளவிலான சிறந்த இயன்முறை மருத்துவத்திற்கான விருதினை 2020ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழகம் நடத்தும் முகாம்களில் கலந்து கொண்டு சிறந்த சேவையாற்றியமைக்கான விருதினையும் பெற்றுள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக அனுபவம் நிகழ்ச்சியின் நேர்காணலில் இணைகிறார். நேர்காணலில் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் C சுமதி அவர்கள். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. டாக்டர் S ரகுராமன் ஐயா வழங்கும் இயன்முறை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகள். இந்த நிகழ்ச்சியோட 2 பகுதியை நம்ம கேட்டாச்சு. இது 3வது பகுதி. இந்த பகுதியில் நேயர்களின் கேள்விகளுக்கும் மூத்த குடிமக்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் குறித்தும் நம்மிடையே பகிர இணைகிறார். குதிகால் வலிக்குது, காலையில் எந்திரித்த உடனே முட்டி வலியை வந்துட்டு போயிடும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, குதிகால் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த குதிகால் வலி அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஜவ்வு பிரச்சனை தான்மா, அது ஒரு மூட்டு பிரச்சனைன்னு இதை இல்லை. இந்த அதிகமாக நம்ம கடினமான தரைகளில் இல்லாட்டி அவசியமான நேரங்களில் செப்பல் இல்லாமல் அதிக தூரம் நடக்கிறது, கரடு முரடான பாதைகளில் அதிக நேரம் நிற்கிறது நடக்கிறதுங்கிற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைக்குரிய வழியாக இதை முதல்ல பார்க்கலாம். இன்னொன்று, காலுக்கு பொருத்தமற்ற காலணிகளை போட்டு நடக்கிறது. இப்போ நம்ம காலுக்கு வந்து ரொம்ப கடினமான செப்பலை போடக்கூடாது அப்படின்னா, நம்ம இந்த செருப்பு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிந்தட்டிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி செப்பல்ஸை போட்டு நம்ம நடக்கும்போது அந்த காலணியை வந்து நம்ம காலுக்கு வந்து வலியை உருவாக்கும். முதல்ல இது ஒரு காலில் தான் உருவாகும், அப்புறம் தான் ஒரு காலில் இருந்து இன்னொரு காலுக்கு பரவி 2 காலையும் பாதிக்கும். இப்போ இந்த ஒரு காலில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா, வீட்டளவு வைத்தியங்களில் ஒரு வெண்ணி தண்ணி ஒத்தடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஐஸ் ஒத்தடம்னு இருக்குது. இந்த 2யுமே நம்ம மாறி மாறி கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் மிதமான சூடில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க.
இன்னொரு பாத்திரத்தில் குளுமையான தண்ணி, குளுமையான தண்ணினா சாதாரண தண்ணியில் கொஞ்சோண்டு ஐஸ் கட்டிகள் போட்டு குளிர்ச்சி படுத்திக்கிற மாதிரி தண்ணி. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வலி உள்ள காலை வந்து அதாவது கணுக்கால் அளவுக்கு தண்ணியில் முக்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். குளிர்ச்சி உள்ள பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் காலை ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம்னு வைங்க. அப்புறம் அப்படியே எடுத்து அந்த சூடான தண்ணி, சூடானன்னா மிதமான சூடு, நம்ம நாக்கு பொறுக்கிற சூடு இருக்கிற தண்ணியில் ஒரு 4 நிமிஷம் அப்படி வைங்க. திருப்பியும் அந்த வெந்நி தண்ணியில் எடுத்து திருப்பி குளிர்ச்சியான தண்ணிக்குள்ளே வைங்க. இது மாதிரி மாறி மாறி இதில் ஒரு 3 தடவை இதில் ஒரு 3 தடவைன்னு வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வலி 80% 90% ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதே போதுமானது. வீட்டிலேயே வலி குறைஞ்சிரும். நான் சொன்ன மாதிரி கடினமான செப்பல் எதுவும் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு குதிகால் வலிக்குன்னே ஒரு மிருதுவான செப்பல்ஸ் இருக்குது, அது மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இல்லை இதுக்கப்புறமும் வலி தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபியை வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த வலியை வராமல் பண்ணுறதுக்கு என்னென்ன வைத்திய முறைகள் இருக்கோ அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வலி இல்லாத காலையும் காப்பாற்றிக்கலாம். சார், அப்போ இவங்க தினமும் நடைப்பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அது சரியா சார்? போகக்கூடாது. அந்த மாதிரி போகும்போது தான் அந்த குதிகால் வலி வந்து முழங்காலுக்கு பரவும். ஒரு பிரச்சனை 2வது பிரச்சனையாக மாறும். இப்போ நீங்கள் அந்த தோள்பட்டையிலேருந்து கழுத்துக்கு சொல்கிறீங்களே, இது மாதிரி பக்கத்தில் அப்படியே போய்கிட்டே வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிரச்சனையாக முடித்தோம்னா அந்த மற்ற 3 பிரச்சனை நம்மளுக்கு வராமல் பார்த்துடலாம். வெயிட்னாலையும் வரும், இதுலேயும் கால்சியம் பிரச்சனை. அதே மாதிரி அந்த குதிகால் வலி வர்றதுக்கு இல்லாட்டி வந்துட்டு உடனே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் உடல் பருமன். உடல் பருமன்னாலேயே வலி வரும்னு கிடையாது, வந்த வலி ரெட்டிப்பாக தெரியும் பாடி வெயிட் அதிகமாக இருந்தால். அதே மாதிரி ஒரு வாரத்தில் சரியாகக்கூடிய வலி ஒரு 2 வாரம் 3 வாரம்னு எடுத்து சரியாகும். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த உடல் பருமனால் நம்மளுக்கு கிடைக்கும். டாக்டர், அப்போ இவங்க நடைப்பயிற்சியை தவிர்த்துட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வு? உடம்பு குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபிசியோவாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை வந்து பயிற்சியை மட்டுமே நீங்கள் நம்புனீங்கன்னா முடியவே முடியாது. உணவு கட்டுப்பாடு எவ்வளோ தூரத்துக்கு அவசியமோ அதுக்கப்புறம் தான் பயிற்சி. 100% நம்ம பயிற்சியில் தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனலாக வேறு சில தொழில் சார்ந்த ஜிம்லேயே இருப்பாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல் அழகுக்குன்னே உடம்பை வந்து மெருகேற்றி வைக்கணும்னு, அது வந்து அவங்களுக்கு தொழிலாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த மாதிரிலாம் இருக்க முடியும். இப்போ நம்மளை மாதிரி காமன் பர்சன்ஸ்லாம் உணவு கட்டுப்பாடுங்கிறத 60-70% வச்சுக்கிட்டு பயிற்சியை 20-30% வச்சுக்கிட்டு பண்ணால் தான் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் நாளைக்கு பயிற்சியை விட்டுட்டாலும் அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் வராது. என் பேர் கோகிலா. கை பெயினாக இருக்குது. தோள்பட்டையில் கம்பு வச்சு தூக்கிட்டு வந்தேன், அதுலேருந்தே ஒரே வீக்கமாக இருக்குது. ஒரு 2 மாதமாக ரொம்ப வீக்கமாகவே இருக்குது, இன்னும் சரியாகலை. என்ன பண்ணலாம்? 2 மாதமாக அந்த வலியில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. இதுக்குன்னு ஏதாவது மாத்திரை ஊசி ஏதாவது முயற்சி பண்ணி வலி குறையலை அப்படின்னா கொஞ்சம் முறையான சிகிச்சைக்கு நீங்கள் வர்றது நல்லதுமா. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் காயப்படாத உள்காயங்கள்லாம் வந்து தானாகவே சரியாயிடும் நம்ம ஓய்வு எடுத்தோம்னா. இல்லை நம்மளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் சொல்கிறதே வந்து 8 வாரம் ஆயிடுச்சு. இப்போ 8 வாரமாக நம்ம வலியை வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த 8 வாரத்தில் வலி குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னால நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து என்னங்கிற அதுக்கான தெளிவு பண்ணி குறைச்சிக்கலாம். வலியோடைய நாட்களை கடத்துறது அவ்வளோ நல்லதில்லை. ரெகுலராக வந்து நான் ஒரு 24 கிலோமீட்டர் ரெகுலராக பைக்கில் ட்ராவல் பண்ணி போகணும். எனக்கு வந்து எண்ட் ஆஃப் பேக் போனில் வந்து எனக்கு பெயின் இருக்குது. இந்த பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு இல்லை குறையிறதுக்கு நான் வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? அதிகமாக பைக் ரைடிங் பண்ணுறவங்க, அதிக தூரம் பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க, அந்த பஸ்ஸின் அதிர்வோ இல்லாட்டி 2 வீலர் ஓட்டுறதுனால வரக்கூடிய அதிர்வுகளோ முதுகெலும்பை பாதிக்குது. அதுவும் பஸ்ஸுக்கும் 2 வீலருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பஸ்ஸில் நம்ம பேக் சப்போர்ட்டோட உட்காந்துருவோம். 2 வீலரில் நம்மளுக்கு முதுகுக்கு சப்போர்ட் இருக்காது. இதே இது நீங்கள் ரொட்டீனாக 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு செய்யும்போது அந்த முதுகில் தசைகள் வந்து பலம் குறைந்து முதுகு வலியை உருவாக்கும். இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் வேலைக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பலப்படுத்தணும். முதுகு சதையை பலப்படுத்துறதுக்கு ஆனால் பயிற்சி முறைகளை எந்த பயிற்சி முறைனாலும் பரவாயில்ல, யோகாவில் செஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எளிமையாக வீட்டளவில் நம்ம பண்ணுற பயிற்சி முறைகள் மருத்துவ ரீதியாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அதை கலந்துக்கிட்டு அதை ரெகுலராக செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு நட்பு ரீதியாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஜிம்முக்கு போய் பெண்களுக்கான உடற்பயிற்சிக்கான நேரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி பயிற்சி முறைகளும் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கான வயசு வந்து குறைவான வயசில் சொல்கிறதுனால நீங்கள் எந்த பயிற்சியும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். ஏன்னா அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி செய்யணும். கடின பயிற்சிக்கு போக வேண்டாம், மிதமான பயிற்சி செஞ்சிங்கனாலே
ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்திலே உங்களுக்கு வலிகள்லாம் மாறுறத நீங்களே உணர்வீங்க. அப்போது நான் பயிற்சி செஞ்சால் எனக்கு வலி இல்லாமல் இருக்குது, என் வேலையை நான் கஷ்டம் இல்லாமல் செய்கிறேன், வலியின் தொந்தரவு இல்லாமல் செய்கிறேங்கிறத இன்னும் உங்களால் அனுபவமாக உணர முடியும். என் பேர் கலாவதி. மாதவிடா காலம் முடிஞ்சு 10 நாள் எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒத்த காடு ஒத்த கையானா இழுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவும் எக்ஸசைஸ் இருக்கா இல்லை ஏதாச்சும் மருத்துவ முறை இருக்கான்னு எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ஆஃப்டர் மென்சஸ் அப்படிங்கிற ஒரு பீரியடில் வந்து என்னென்னா உடம்பு வந்து நிறைய ரத்த செல்கள், அதாவது ஹீமோகுளோபினாக இருக்கட்டும், எந்த விதமான அணுக்கள் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக இழந்திருக்கும். ஒரு பலவீனமான நிலைக்கு அப்புறம் தான் திருப்பி மறுசுழற்சிக்கு நீங்கள் தயாராகிறீங்க. ஸோ இந்த பிளட் லாஸ், ஹெவி பிளட் லாஸ் வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் அப்படின்றது இருக்காது, அதிகமாக பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு மூட்டுகளில் வலி வரலாம், மன ரீதியான கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள் முக்கியமாக பேக் பெயின், லோ பேக் பெயின் வரும். ஸோ இது எத்தனை நாளைக்கு தெரியுது அப்படிங்கிறத அடிப்படையிலையும் நம்ம முதல்ல பார்க்கணும். இதை எப்படி சரி பண்ணலான்னா, இதுக்கு பெரிய பயிற்சிகள்லாம் தேவையில்லை. கொஞ்சம் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சமச்சீர் உணவுன்னு சொல்லக்கூடிய ஆகாரங்களை சேர்த்துக்கணும் அவசியமாக. முக்கியமாக கீரைகள் இதில் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய யாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி தான் எல்லார் பெற்றோர்களுமே சொல்கிறாங்க இந்த விஷயத்த. ஸோ கீரைகள், ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக உளுந்து கால்சியமும் கால்சியத்துக்கும் நல்லது. ஸோ இது மாதிரி அந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய, இல்லை நம்ம ரத்த ஓட்டத்துக்கு அப்போ தேவைப்படக்கூடிய சமச்சீர் உணவு, சமச்சீர் ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தாலே மாறிடும். முக்கியமாக இது 100% மாறக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை எப்படி மாற்றுறதுன்னு வேணால் தெரியாமல், இல்லாட்டி அதில் பிடிக்காமல் நம்ம தள்ளி போடலாமே ஒழிய, இது மாற்றக்கூடிய ஒரு பிரச்சனை. என் பேர் மகாலட்சுமி. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். சர்வே எடுக்கிறது எங்களோட வேலை, டோர் பை டோர். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடப்போம். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அதுவும் இடது கால் வந்து உட்காரும்போதோ இல்லை படுக்கும்போதோ சுடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. கால் ரொம்ப பெயினாக இருக்குது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மேம்? இப்போ நீங்கள் இந்த அதிக தூரம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த வேலையை வந்து எவ்வளோ நாளாக செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ சமீபத்தில் தான் செஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை புதுசாக செஞ்சீங்கன்னா பொதுவாக வலி வரும். அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய மாற்றம். இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் நடக்காத ஆள், இப்போ நான் இன்றைக்கி நடக்கிறேன், ஒரு 2 நாள் நடக்கிறேன்னா அடுத்து 3ஆவது நாள் 4ஆவது நாள் என்னால் இயல்பாக நடக்க முடியாத அளவுக்கு காலில் வலி வரும். இப்போ இதே இது நம்ம ஒரு தொடர்ச்சியாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நான் டெய்லி நடக்கக்கூடிய நபராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதே நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக மாறிடும். அவசியமான அளவில் நம்மளுக்கு வலி இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு தொந்தரவே பண்ணாது. இப்போ நீங்கள் குறுகிய காலத்தில் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த வலியை பற்றி பயப்பட வேண்டாம். மேற்கொண்டு தைரியமாக தொடர்ந்து செய்யுங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி காலுக்கு எதுவும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டு நடந்துடலாம். இல்லை காலுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செப்பலில் அதை விட மிருதுவான செப்பல் எதுவும் இருந்ததுன்னா அதை மாற்றம் பண்ணி நடக்கலாம். இல்லை எனக்கு இது ரொம்ப நாளாகவே இருக்குது, சாதாரணமாக நான் ரொம்ப நடக்காட்டாலும் வீட்டளவில் நான் இருந்தாலுமே வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் உங்களுடைய வயசின் அடிப்படையில் தேய்மானம் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை ஒரு கால் மட்டும் பலவீனம் அடையுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற செப்பலுடைய சோலில், அதாவது நம்ம கால் 2 செப்பல் போடுறோம் இல்லையா, அதில் ஒரு காலுடைய ஹீல் மட்டும் தேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கால் அதிகமாக பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். அதோடைய செருப்பில் இருக்கக்கூடிய பின்பக்கத்தை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். நம்ம ஒரு செருப்பு தேயாமல் இருக்கும், ஒரு செருப்பு மட்டும் அதிகமாக தேஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய இடது காலுக்கு நம்ம அதிகமாக சிரத்தை எடுத்து பொறுப்பாக நிற்கிறது, நடக்கும்போது இந்த காலுக்கு அழுத்தம் கொடுத்து நடக்கிறது, இந்த மாதிரி தவறான முறைகள்னால அந்த காலுக்கு வலி வரலாம். இதுக்கும் நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு டாக்டரையோ இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்டையோ நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலிக்கான காரணங்களை குறைக்கிறதுக்கு சில பயிற்சிகள் சொல்லிட்டாங்கன்னா அதுபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வலி இல்லாத இன்னொரு காலை காப்பாற்றிக்கலாம். சார் வணக்கம். எனக்கு இந்த L4 L5ல வந்து கொஞ்சம் டிஸ்க் வந்து அப்படியே பல்ஜாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸு எப்படி செஞ்சுக்கலாமியா? அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. நன்றிங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த L4 L5ங்கிறது வந்து கீழ்முதுகோடைய கடைசி செக்மெண்ட். அந்த பகுதியில் வரக்கூடிய ஜவ்வு பிரச்சனைகளுக்கு வந்து எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகள் ஃபிசியோதெரபி முறைகளில் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கா? அதை ஒழுங்காக செய்கிறீங்களா? இல்லை இந்த பிரச்சனைகள் எப்படி நீங்கள் தெளிவாக டாக்டர்கிட்ட போய் கண்டுபிடிச்சிங்க? எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது? எல்லாத்தையும் அடிப்படையில்
இது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, நீங்கள் இதில் எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் பயிற்சியை கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு நேரடியாக ஒரு தெரபிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. வணக்கம் டாக்டர். என்னோடய அப்பாவுக்கு வந்து வயது வந்து 59 ஆகுது. ஒரு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, தினசரியே வந்து அவர் வந்து ஒரு 7 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவு வந்து அவர் டெய்லியுமே நடக்கிறாரு. அவர் நடக்கும்போது அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஷூ வந்து சேஃப்டி ஷூன்னு சொல்லக்கூடிய அந்த சேஃப்டி ஷூ தான் யூஸ் பண்ணுறாரு. அதை யூஸ் பண்ணும்போதுமே வந்து கால் வலிக்குது, எனக்கு அந்த பாதத்துலேருந்து இந்த மொழி வரைக்குமே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு தான் டெய்லி நைட் சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஷூவோடைய சோல் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், கால் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் இல்லையா. இதை வந்து தவிர்க்கறதுக்கு நாங்கள் ஃபிசியோவில் சொல்லக்கூடியது என்னென்னா, நிச்சயம் சேஃப்டி ஷூவை தவிர்க்க முடியாது. சேஃப்டி ஷூக்கு உள்ள, அதாவது இன்சோல்னு சொல்லக்கூடிய, அவுட் சோல் வந்து வெளியில் நம்மளுக்கு கல் மாதிரி வெளியே தெரியக்கூடிய பகுதி. நம்ம போய் பாதம் பறக்கூடிய இடங்கள் வந்து இன்சோல்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நிறைய காப்லர்ஸ், நம்ம அது ஷூஸை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய, அதை ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உள்ளுக்குள்ளே சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்து உள்ள ஒரு சின்ன லைனிங் கொடுத்து அதை கம் பண்ணி ஒட்டி தந்துடுவாங்க. அதை இப்போ குதிகால் வலிக்குன்னு போடக்கூடிய ஒரு செப்பலில் எம்சிஆர் ரப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலில் தான் அந்த செப்பல் செய்கிறது. அது மாதிரி ஒரு ரப்பர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதை உள்ளுக்குள்ளே வச்சு மேலே போட்டுக்கலாம் ஒன்று. இன்னொன்று வந்து பாதத்துக்கான, கணுக்காலுக்கான, முக்கியமாக கரண்டக்கால் சதைகளுக்கு வலு தரக்கூடிய பயிற்சிகளை செய்கிறது. அதெல்லாம் வீட்டளவிலே செய்யலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் கருவி வாங்க வேண்டாம். ஃபிசியோதெரபியில் சொல்லக்கூடிய எந்த பயிற்சிக்குமே யாருமே வெளியே இந்த ஒரு கருவி வாங்கி வச்சு செய்யணும், இந்த நேரம் தான் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டளவில் சும்மா நம்ம உட்கார்ந்துருக்கிற நேரங்களில் அந்த சதைகளையோ அந்த மூட்டையோ நம்ம பொறுப்பாக சொல்லித்தந்த முறைகளில், சொல்லித்தந்த எண்ணிக்கையில் செஞ்சுக்கிட்டே வந்தாலே போதுமானது. இவ்வளவு நேரம் வயது மூத்தவர்களுக்கான அனுபவக்காக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக பொறுமையாகவும் எளிமையாகவும் பதில் சொன்னீங்க டாக்டர். வயதாகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இளமையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் காரணம் இல்லைங்களா டாக்டர்? அப்போ அந்த ஹாப்பி ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேஸ்ஃபுல்லாக, ஒரு எளிமையாக அந்த வயசுக்கான மாற்றங்களை ஏற்றுக்க மாதிரி நம்ம உடம்பு இருக்கிறதுக்கு இந்த இளமை காலத்தில் நாம் பண்ண வேண்டிய பயிற்சிகள், மேற்கொள்ள வேண்டிய முறைகள் என்ன அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். நம்மளுடைய முதுமை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு இல்லாட்டி தவிர்க்கிறதுக்கு இளமை காலத்தில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமான உணவு முறை, ஆரோக்கியமான பயிற்சி முறை, ஆரோக்கியமான பழகு முறை, ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நாம் கற்றுக்கொண்டு செயல்படுத்தி வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கை முறையை உருவாக்க முடியும். இந்த ஆரோக்கியமான உணவு முறை, பழகுமுறை, பயிற்சி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பதட்டமான நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் தவிர்க்காமல், தள்ளி போடாமல், நம்பிக்கையின் அடிப்படையில் கடைபிடிச்சி அதை பள்ளி கல்வியிலையும் சரி, கல்லூரி காலங்கள்லேயும் சரி, வேலை நிமித்தமாக நம்ம எந்த ஊரில் வேலையின் அடிப்படையில் இருந்து அலுவலக பணி செய்து கொண்டு இருந்தாலும் சரி, இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி ஒரு மருத்துவ உலகத்தில் இருக்கிறவங்களுடைய அவசியமான வேண்டுகோள். என்னதான் நம்ம தொழில்நுட்பத்தில் வளர்ந்து இருந்தாலும் நாமளும் இயற்கைக்கு உட்பட்டவர்களே அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம உணரக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சிகள் பல வாரமாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அனுபவம் நிகழ்ச்சியில் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் இயன்முறை மருத்துவம் குறித்த ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வை மூத்த குடிமக்களுக்காக நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் ஒரு 3 பேர் அவங்களுடைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்குமே மிகவும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் ஏதேனும் பகிரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in.
நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி அனுபவம்.